அந்த பார்க்கவே அரண்மனை மாதிரி இருக்கும். பெரிய பெரிய கதவுகள், பெரிய பெரிய மதில் சுவர்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த கோவிலோட சிறப்பே. அந்த கோவிலோட சிறப்பே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஆண்டு போதும் அந்த திருவிழா நடக்கும் போது உற்சவம் போது அந்த கொடி மாற்றப்படும். அந்த கொடியை வந்து அந்த அர்ச்சகர் தான் போய் மாற்றுவார்ன்றது சிறப்பு அந்த கோவில்ல. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த பூரி ஜெகநாத்ல 4 வழிகள் உள்ளது. 4 வழியில முதல் வழி வந்து மேற்கு, வடக்கு, தெற்கு மரத்தால் ஆன சிலைகள் தான் இருக்கிறது. அந்த மரத்தான சிலைகள் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவாங்க. அது ரொம்ப விசேஷமானது. அந்த 12 வருஷத்துல வந்து அந்த சிலையை வந்து புதுப்பிப்பாங்க. அந்த சிலையை வந்து மண்ணில் புதைத்து விட்டு அதுக்கப்புறம் புதிய சிலையா வந்து உருவாக்குவாங்க. அப்போ கண்களை மூடிக்கொண்டு தான் அந்த சிலையை வந்து செதுக்குவாங்க அப்படின்றது ஸ்தல புராணம். இந்த எப்படி இதை வந்து பாதியில வரைக்கும் தான் பாதி சொல்லுவோம். இப்போ கோவிலை பத்தி சொல்றேன். அந்த கோவிலோட அழகே வந்து ரொம்ப பெருசா ரொம்ப ஹைட்டா இருக்கும். உலகத்திலே ரொம்ப பெரிய கோவில் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த கோவில்ல வந்து 4 வேதங்கள் வந்து போற்றப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த 4 வேதங்கள் தான் பெருமாளா வந்து 4 வேதங்கள் உருவாக்கப்பட்டதுதான் பூரி ஜெகநாத், சுபத்ரா தேவி, பலராமர்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த திக்குகள் எப்படி இருக்குன்னா, வாசல்கள் வழிகளும் எப்படி, பலராமர் 6 அடி சிலையும், கிருஷ்ணர் வந்து 5 அடியும், சுமித்ரை வந்து 4 அடியிலையும் இருக்காங்க. இந்த உருவம் எப்பயுமே வந்து எல்லா கோவிலோட இந்த கோவில்ல வந்து ரொம்ப அழகா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது ஏன் அப்படின்றத பார்க்கலாம் நான் சொல்றேன். ஏன்னா கிருஷ்ணர் வந்து